வணக்கம், நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இன்னைக்கு எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியலும் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இன்றைய சூழ்நிலையில் அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, மாநாடாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தர் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் எடப்பாடியார், இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இளைய தளபதி டிவிகே. அது சேர்த்து தாங்க சொல்லக்கூடாது, தனித்தனியாக பிரித்து சொல்லணும். ஏன்னா சேர்த்து சொன்னோம் அப்படின்னா சீமான் மாதிரி கமெண்ட் பண்ணுற மாதிரி வந்துடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிகே அப்படின்னு டிவிகே அவர் வந்து இப்போ ஒரு 2வது கட்ட மாநாடை முடிச்சுட்டு இப்போ பனையூர் போயிருக்காரு. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொகுதி வாரியாக செல்றதா சொல்கிறாங்க. அது எப்படி செய்ய போகிறாரு, என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே இப்போ தான் ரீசெண்டாக ஒரு காலை உணவு திட்டம் ஓப்பன் பண்ணி இப்போது விரிவுபடுத்தினாங்க நகராட்சி வரைக்கும். பஞ்சாப் ஆளுநர் பஞ்சாப் முதலமைச்சர் கூட வந்து பார்த்துட்டு அவர் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது ஒரு கட்சி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கட்சிகள்னு எடுத்துட்டிங்கன்னா நாம் தமிழர் அப்படின்னா அவர் ஆல்ரெடி எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு. ஸோ அதனால் அவர் தனியாக கேண்டிடேட் போட்டுட்ருக்காரு. ஸோ அவர் பாதையில் போய்கிட்டு இருக்காரு. அடுத்த கட்சிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் டிஎம்கேவோட இருக்காங்க. தொல் திருமாவளவன் டிஎம்கே கூட இருக்காரு. இப்போ பாமக ப்ளஸ் தேமுதிக இது ரெண்டும் வந்து தனித்துட்ட மாதிரி இருக்குது. இதில் பாமகக்குள்ள ஆல்ரெடி உள்கட்சி பூசலாக அப்பா அம்மா 2 பேத்துக்குமே பிரச்சனை. அந்த கட்சியில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய தலைவலி என்ன தெரியுங்களா, இந்த பிரச்சனை வந்த கூட இல்லை. இந்த பிரச்சனை அப்பானுக்கும் மகனுக்கும் வந்தது பாருங்க. இதில் இருக்கிற தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி யார் பக்கம் சொல்லுவாங்க, யார் பக்கம் நிற்பாங்க, ரொம்ப பெரிய இதுங்க. பாவம் அவர்லாம் ஒருத்தர் மருந்து குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்தலாமான்னு தோணுது அப்படின்னாப்புல. ஸோ அதனால் வந்து அவங்க உட்கட்சியில் வந்து இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சியால் வேறு எதுவும் பண்ண முடியாது. பெரிய லெவலில் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அது அந்த கூட்டணியில் சேர்ந்தாலோ அது பெரிய பலமாகவும் இருக்காது. பாமக எதிர்பார்த்த சீட்டு கிடைக்காது, அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கார். டிடிவி தினகரன் அவர் என்ன சொல்கிறது, அவர் ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடியாக இருந்தால் ஒரே மேடையிலேருந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. அமித்ஷா வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ எடப்பாடியாருக்கு தலைக்கு மேலே பிரச்சனைகள் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஜெயிச்சாலும் நிம்மதி. அவருக்கு ஆக்சுவலாக அவரோட ராசியாக என்னன்னு தெரியலைங்க. அவர் எப்போ முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்தாரோ அதுலேருந்து அவருக்கு உண்டான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கட்சிக்குள்ளே இப்போது ஒருங்கிணைப்பாளர் பிரச்சனை வந்தது. அடுத்து அவரை தூக்கி விட்டோன்னே யார் பொதுச் செயலாளர் அப்படின்ற பிரச்சனை, ரைட்டு. அதுக்கப்புறம் சிஎம் இருந்தார். சிஎம்ல இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சு போனதில் நீ பொதுச் செயலாளர் நான் பொதுச் செயலாளரான ஒரு சண்டை. அதுலேருந்து ஒரு 4-5 பேர் பிரிஞ்சு அதிமுக ஒருங்கிணைப்பு அணின்னு சொல்லி அது ஒரு 5-6 பேர். எனக்குலாம் அப்படியே தமிழ்நாடு அரசியல் நினைக்கையில் இவங்களுக்கு எப்படி நம்ம ஓட்டு போடுறதுன்றது அப்படியே ஒரு பெரிய மனக்குழப்பமாகவே இருக்குது. யாருக்கு போடுறது ஓட்டு? இப்போது நிறையா யூடியூப் சேனல்லாம் வந்து எல்லாருமே கேட்குறாங்க, டக்குனு ஒரு மைக்கை நீட்டிட்டு உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கேட்குற கேள்வியும் பெரிய தவறுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஓட்டுன்றது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமை. அதை வந்து இப்போ வெளியில் எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி சொல்லலாம்? இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் எப்படிங்க பொது வழியில் அக்செப்ட் பண்ணுறீங்க? அப்புறம் எதுக்கு அதாவது ஓட்டு போடுற பூத் கமிட்டியில் வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போடுறதுன்றது எதுக்கு அங்கே இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. யாரை கேட்டாலும் சரி, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா நம்மளுக்கு எப்போ டிஎம்கே அப்படின்னு ஒரு குரூப் பேசுவோம், டிஎம்கே ஒரு குரூப் பேசுவோம். இப்போ நான் தலைவருக்கு தான் போடுவோம் அப்படின்னு. ஆனால் யாருன்னு அந்த தலைவர் சொல்ல மாட்டாங்க. நான் எங்கள் தலைவருக்கு தாங்க அப்படின்ட்டு யார் அவங்க தலைவர் சொல்கிறா அப்படின்னா தெரியாதுன்றதுல அந்த யூடியூப் சேனலை காமிக்கிறதே இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு அடிப்படை உரிமை ஒரு மனிதனோட இந்தியாவில் பிறந்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு ஓட்டு உரிமை இருக்குதுன்னா நம்மளோட அடிப்படை உரிமை அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. இதை சொல்கிறதுனால தான் வந்து இப்போ இருக்கிற ஒவ்வொரு சேனலும் கருத்து கணிப்புன்ற பேரில் போய் இத்தனை சதவீதம் ஓட்டு டிஎம்கேக்கு வரும், இத்தனை சதவீதம் ஓட்டு ஏடிஎம்கேக்கு வரும், இத்தனை சதவீதம் வந்து அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. இப்போ தான் உள்ளே வந்திருக்காப்புல யாருங்க, அவர் தான் டிவிகே. அவருக்கு இத்தனை சதவீதம் வரும், நாம் தமிழ் இத்தனை சதவீதம். நீங்களா ஒரு மேப்பை போட்டு அதில் இவரு ஜெயிப்பார், இவரு தான் ஜெயிப்பார் அப்படின்னு இப்போவே மக்களை வந்து பெரிய லெவலில் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதே ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. அடுத்த வீடியோவில் இதை பற்றியான டீட்டெயிலாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.